கொத்தமல்லி தொக்கு பண்ணலாமா? நான் இங்கே 2 கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி டவல்ல காய போட்டேன். 1 ஹவர்ல காஞ்சி போயிடும். இப்போ ஒரு கடாயை எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பக்கமா வெந்தயம், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் படபடன்னு பொரியற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இப்போ கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல எண்ணெய் விட்டுண்டு அதில் பெருங்காயமும் புளியும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ மிளகா வத்தல் ஒரு 10-12 போட்டுருக்கேன். மிளகா வத்தலையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு இதில் கொத்தமல்லியை நல்லா வதக்கின்றணும். வதக்கினா அது சுருண்டு குறைஞ்சி போயிடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சிடணும். என்னெல்லாம் வருத்தமோ எல்லாம் பொடி பண்ணினது தனியாக, கொத்தமல்லி தனியாக பண்ணிக்கணும். இப்போ ஒரு இதில் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இந்த கொத்தமல்லி அரைக்கிறது வெல்லம், உப்பு 2த்தையும் சேர்த்து போட்டு அரைக்கணும். அது சொல்ல மறந்து போயிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சுருளை வதக்கி இறக்கினா தொக்கு ரெடி.